வாசிக்கிறேன், தயவாக கேளுங்கள். இந்த பரிசுத்த வேதம் தான் உலகத்தில் மிகவும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள புஸ்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாகவும் இந்த உலகத்திலே எது தவறு எது சரி என்று கூறுகிற புஸ்தகமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? பாருங்கள், மனுஷன் இந்த உலகத்திலே சம்பூர்ணமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவன் சொத்து சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் சொத்து சேர்க்கிறான். எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே செல்வாக்காக வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு அவன் பணம் சேர்க்கிறான். இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு பேரு புகழோடு வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே மரியாதையோடு வாழ முயற்சிக்கிறான். ஆனால் நமக்கு எல்லாம் ஒரு தெரிந்த விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நாம் கோடி கோடியாக சொத்து வைத்திருந்தாலும், எந்த அளவுக்கு நம் சுற்று பார்க்க இடமெல்லாம் நிலம் வைத்திருந்தாலும், நம்ம எந்த அளவுக்கு பேங்க்ல பணம் வைத்து இருந்தாலும், நாம் இறந்து போகும்போது ஒரு பைசா கூட நாம் எடுத்து போக முடியாதுன்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு பாடல் ஒருத்தர் பக்தன் எழுதுகிறான். கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றாருறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றாருறவினரும், கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே. கட்டின வீடு இருந்தாலும் சரி, நமக்கு உலகம் முழுதும் நமக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது யாரும் நம்மளோடு வருவதில்லை என்று எல்லாருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்றால், உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்ன அப்படி என்று பரிசுத்த வேதம் இருக்கிறது. உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நீ காப்பாற்றிக் கொண்டால், உன் ஆத்மாவை நீ ரட்சித்துக் கொண்டால் உனக்கு அநேக லாபம் இருக்கிறது, உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, உனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்ல வந்த நல்ல செய்தி. மனிதன் யோசிக்கிறான், இந்த உலகத்திலே நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், தப்பு செஞ்சிருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், திருடி இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், இந்த பாவ பட்டியலிலிருந்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று யாராலும் சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் நாம் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த வேதம் கூறுகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் அசுத்தமும் விபச்சாரமும் வேசித்தனமும் கொள்ளையும் புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகையால் இந்த பாவத்தை எப்படி கழிப்பது? மனிதன் யோசிக்கிறான், அநேக தான தர்மங்கள் நான் செய்தால்